ராம் நாராயண ராம். இந்த உலகம் எந்த சொல்லின் அடிப்படையில் உருவாகியுள்ளது, அந்த சொல்லே மந்திரமாகும். அந்த சொல்லை மனதின் கருவியால் பற்றிக் கொள்வதே சாதனையாகும். அதன் ஆதரவில் நாம் வரலாம், வந்தவுடன் அதனுடன் ஒருமையாக வேண்டும். எந்த சொல்லின் ஆதரவில் இவ்வுலகத்திற்கே இயக்கம் ஏற்பட்டதோ அந்த சொல் இன்னும் இவ்வுலகத்தால் நினைவில் கொள்ளப்படுகிறது. அந்த சொல்லின் நினைவுபடுத்தலால் எண்ணற்ற வடிவங்கள் தோன்றுகின்றன. இந்த மாறுதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விதிகளும் அதன் மீது தங்கியுள்ளன. அதனையே மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை மந்திரமாகவோ அல்லது வேறு எந்த பெயராக அழைத்தாலும் அதை நான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மனதில் நினைத்து கொண்டே இருப்பேன். பசுவின் பாலை பறிக்கப்படுகிறது. ஆனால் அதே பசுவிற்கு மீண்டும் பசு தீவனம் கொடுக்கப்படுகிறது. பசு தீவனம் மற்றும் பால் ஒன்றல்ல. பசு எப்போதும் உணவினை பற்றியே யோசிக்கிறது. உணவினை பெற்றவுடன் அதை வயிற்றில் போடுகிறது. அதே உணவிலிருந்து இரத்தம், மாமிசம் மற்றும் பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் உருவாகின்றன. அந்த உணவு உடலுக்குள் சென்று எந்த வடிவத்தை எடுக்கும் என்பதை யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பருப்பு சாதத்தை சேர்த்து தின்ற போது அது உடலுக்குள் சென்று என்ன ஆகும் என்று யோசிக்கிறீர்களா? உடலுக்குள் ஒருவித தொழிற்சாலை போன்ற அமைப்பு இருக்கிறது. நீங்கள் உணவை உள்ளே அனுப்பியவுடன் அங்கே பரபரப்பு தொடங்குகிறது. சில நேரங்களில் ஒரு பக்கம் செல்கிறது, சில நேரங்களில் மற்றொரு பக்கம் செல்கிறது. நாம் இதை பார்க்க முடியாது, அதுவே நல்லது. உண்மையில் பருப்பு சாதத்தில் இரத்தம் இருக்கிறதா என்பதை கேட்க வேண்டியதில்லை. ராம் நாராயண ராம்.